மற்றொரு உடனுக்குடன் நேரலை. வாழப்பாடி அருகே நடைபெற்ற கிராம சபா கூட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுவில் 12 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் புகார் கூறியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனுக்குடன் நேரலில் நாம் பார்த்து வருகிறோம். வாழப்பாடி அருகே நடைபெற்ற இந்த கிராம சபை கூட்டத்தில் 12 லட்சம் ரூபாய் அளவுக்கு மோசடி நடைபெற்றுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். மாற்றுத்திறனாளிகள் உள்ள குழுக்களில் பல உறுப்பினர்களின் பெயரில் குழு தலைவர்கள் 12 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்றதாக மக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சந்தானம். வணக்கம் சந்தானம், பொதுமக்களின் இந்த குற்றச்சாட்டு குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வேலூர் காடிப்பட்டி கிராமத்தில் மே தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபா கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கிராமத்தில் உள்ள வரவு செலவு கணக்குகள் படிக்கப்பட்டது. காடிப்பட்டி ஊராட்சியில் 21 சுய உதவி குழுக்கள் நடைபெற்று வருவதாகவும் ஒரு குழுக்கு 12 உறுப்பினர்கள் உள்ளதாகவும் இதில் ஊனமுற்றோர்கள் உள்ள குழுக்களில் பல உறுப்பினர்கள் பெயரில் குழு தலைவர்கள் ஒவ்வொரு நபர் மீதும் 25,000 முதல் 50,000 வரை கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குழு உறுப்பினர்கள் வாங்கிய கடனை திரும்ப செலுத்துமாறு அரசு அதிகாரிகள் கூறியதால் வாங்காத கடனுக்கு நாங்கள் ஏன் கடன் திரும்பி கட்ட வேண்டும் என்ற கேள்வி கேட்டு பொதுமக்கள் சரமாரியாக அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கூட்டம் முழுமையாக முடிவடைவதற்கு முன்பாகவே தீர்மான நோட்டில் கையொப்பம் பெறப்பட்டது. இதனால் அப்பகுதியில் உள்ளவர்கள் கூட்டம் முழுமையாக முடிவடையாததால் யாரும் கையொப்பம் போட வேண்டாம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பல சுய உதவி குழு உறுப்பினர்கள் குழு தலைவர்கள் உறுப்பினர்கள் மீது 12 லட்சம் ரூபாய் மோசடி செய்தது தமிழக அரசும் மத்திய அரசும் மாநில அரசும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தானம்.